குரு வாழ்க, குருவே துணை. அருளரசு 95 காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தை மாதம் கடகராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி சற்று சிந்திப்போமாக. பொதுவாக கடந்த 5 ஆண்டுகளாகவே பெரும் போராட்டத்தை சந்தித்து கொண்டு வந்துள்ள கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நல்ல எதிர்காலம் இருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது. ஆயினும் இந்த கடகராசிக்காரர்கள் வீழ்ச்சியடைவது யாராலே என்று கேட்டால் இவர்களாலே தான். இவர்களுக்கு வேற யாரும் கூட இருந்து அவப்பெயரையோ துன்பகரமான விஷயத்தையோ செய்ய வேண்டாம். இந்த நிலைக்கு காரணம் இவர்கள் மட்டும்தான். தன் நிலைக்கு தான் காரணம் என்பதை தெளிந்து புரிந்து கொண்டால் இனி வரக்கூடிய காலங்கள் வசந்தமாக மாறும். இங்கு கடகராசிக்காரர்களை குறை சொல்லுவதாக எண்ண வேண்டாம். ஆயினும் இருக்கும் விஷயத்தை ஓரளவுக்காவது குறிப்பிட்டு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. உடல் அளவிலும் சரி, உள்ளத்தினுடைய ஆரோக்கியத்திலும் சரி, வீட்டில் உள்ளேயும் சரி, வீட்டிற்கு வெளியேயும் சரி, எங்கும் நிம்மதி இல்லாத ஒரு நிலை. எங்கே நிம்மதி என்ற கேள்வியை மனதிலே சுமந்து கொண்டு பயணிக்கும் கடகராசிக்காரர்களே, உங்களுக்கு மகத்தான எதிர்காலம் உண்டு. எனவே பொறுமையும் காலமும் உங்களுக்கு வழிகாட்டும். அதுபோல தொழில் வழியில் சில சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்க காலம். எனவே அமைதியாக இருப்பது மிக நல்லது. அதே சமயம் சிறுநீரகம் சம்பந்தமான இந்த கிட்னியில கல்லு உருவாகிறது அல்லது வேறு ஏதேனும் இன்ஃபெக்ஷன் அறிகுறி இருந்தால் உடனே மருத்துவரை பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ இவங்க மருத்துவர்கிட்ட போயிட்டு ஒரு தொகையை மருத்துவருக்கு உண்டான அந்த கட்டணத்தை செலுத்தினால்தான் செலுத்தத்தான் இவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தும். இதுதான் சூட்சமம். அருகே இருக்கக்கூடிய அரச மரம்தான் உங்களுக்கு வழிகாட்டும் தேவதை, உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் காட்டும் ஒரு ஒளி. அந்த ஒளியை பிடித்து கொண்டு மனதை தெளிவாக்கி எண்ணத்திலே சிந்தையிலே நன்மையான விஷயங்களை மட்டும் எண்ணி பார்த்து செயல்பட்டால் உங்களுக்கு மிகச்சிறப்பான எதிர்காலம் அருகே வந்து கொண்டிருக்கிறது என்றால் மிகையாகாது. எனவே இந்த தை மாதம் மட்டுமல்ல, தை, மாசி, பங்குனி இந்த 3 மாதங்களும் சற்று பொறுமையாக
கடக்க வேண்டும் என்பதை மட்டும் இந்த அருளரசு 95 யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி.